Hi viewers, hello, hi and welcome to Sameeras kitchen. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிம்பிளான கொத்துக்கறி ஃப்ரை, அதாவது மட்டன் இல்லாட்டி சிக்கனில் செய்யக்கூடிய கொத்துக்கறி ஃப்ரை. ஸோ இதில் வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே சிம்பிளான மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொத்துக்கறி வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வாங்கி அந்த மட்டனை வந்து நல்லா வந்து வேக வச்சு இப்படி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், உப்பு நான் சேர்க்கலை. முதல்ல வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஆகிடும். சில பேர் வந்து உப்பு மட்டன் கூடயே சேர்க்குவாங்க, நான் வந்து கடைசியாக சேர்க்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்ச உடனே வந்துட்டு பொடியாக நறுக்கிற வெங்காயம் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு சத்து இருக்கும், ஸோ அதனால் வந்து நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதில்ல எப்போவுமே. ஸோ அது 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே நறுக்கின நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் பாருங்க வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். சமையலை வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், சமையலை கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், சிறிதளவு கரம் மசாலா பொடி, நம்ம இந்த வேக வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சணல் மிதமான சணலில் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். இது குயிக்காக ஆகிடும் உங்களுக்கு, பட் ஃப்ளேவருக்கு நம்ம வெறுமனே இது மட்டும்தான் பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். மல்லித்தூள், மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது கூட இனி ஒரே ஒரு ஃப்ளேவரை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரித்து வந்துடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம இது கூட சேர்க்க போகிறது வந்து நம்ம வேக வச்சு மட்டன். நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா கூட இது சூப்பராக கடைஞ்சி வந்துடும். நம்ம அங்கே வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்துட்டு இது இப்படி பண்ணிக்கலாம். வெறும் போன்லெஸ் மட்டன் எடுத்து சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். ஓகே, இது கூட இனி சேர்க்க வேண்டியது கொஞ்சமாக உப்பு. கார்னிஷ் பண்ண, அதாவது கடைசியில் தூவுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுக்கோங்க. நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்து இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூக்கா அந்த எல்லோ கலர் வருவீங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். இது குயிக்காக ஆகிடும், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனை வந்து முதலையே வேக வச்சுருக்கோம், நல்லாவே வேக வச்சுருக்கோம். வெறும் இந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்ததுன்னா போதும். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். இல்லை நான் தக்காளி வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் வந்து பச்சை மிளகாய். நீங்கள் இனி பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இனி ஒரு 5 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன், அதாவது அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. யூஸ்வலாக வாங்குகிற கொத்துக்கறியை கூட, நார்மலாக நீங்கள் வெட்டி வாங்குகிற கொத்துக்கறியை கூட சிக்கன்லேயோ இல்லை மட்டன்லேயோ இப்படி கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் விட்டு வந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக இனி கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இல்லைனா மல்லித்தூள், ஜீரகத்தூள் எதுவுமே சேர்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கொத்துக்கறி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இல்லாட்டி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மறக்காம சமீராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.